வணக்கம் நண்பர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண் தொண்டர் தாக்கப்பட்டிருக்கிறார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே இருக்கலாம். சென்னையில் வியாசார்பாடி எடுத்த சத்தியமூர்த்தி நகரில் அடுத்தடுத்து இருக்கிற ஒரு 16 குடிசைகள் எரிஞ்சு சாம்பலாகிறது. அந்த குடிசை எரிந்ததுனால பாதிக்கப்பட்ட அந்த குடிசை வாசிகளுக்கு உதவி செய்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாமே கூடியிருக்கிறாங்க. நிவாரண புகழை கொடுக்கறதுக்காக போன இடத்துல காவல்துறையினர் அதற்கு தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அங்கே ஏற்பட்ட தள்ளு முள்ளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பெண் தொண்டனுடைய ஆடை கிழிக்கப்பட்டு அவருக்கு உடம்புலாம் காயம் இருக்கு. வயிற்றுல காவல்துறை அதிகாரி எட்டி உதிச்சிட்டதா சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே நடந்த சம்பவம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது தவறுதலாக கூட நடந்திருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறைக்கு வந்த உத்தரவு அப்படிப்பட்ட உத்தரவு. என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த பாதிக்கப்பட்ட குடிசைவாதிகளுக்கு செய்கிற உதவியை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் காவல்துறைக்கு வந்த உத்தரவாக இருக்கும். இங்கே இந்த நிகழ்ச்சியில் மட்டுமில்லை, எந்த இடத்துல யார் பாதிக்கப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எதிர்கட்சியினரோ மாற்றுக் கட்சியினரோ எந்த விதமான உதவி செய்வதற்கு எழுதப்படாத உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது காவல்துறையில். அப்படிதான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நிவாரண உதவி வழங்குவதற்காக தாமதத்தினர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதில் ஏற்பட்ட தள்ளு முள்ளில் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண் அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாரு, என் வயிற்றுல காவல்துறை அதிகாரி எட்டி உதைச்சிக்காரு, என்னுடைய ஆடையை கிழிச்சிருக்கிறாரு, ஏராளமான இடத்துல காயமும் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம். காவல்துறை அதிகாரிகள் சம்பளம் வாங்கிட்டு தான் மக்களுக்காக வேலை செய்கிறாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வருஷம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு இருக்குது. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே சரித்திரத்தில் தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வரப்போகிறதுல அப்படி ஒரு மோசமான ஆட்சி தான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திட்டு இருக்கு. இப்படி நீங்கள் தவறுகளை செய்தால் அடுத்து வர ஆட்சி உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி, அப்பா அப்படிப்பட்ட ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டு முதல்வர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய மறைமுக உத்தரவின் பெயரிலாவே இப்படிப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்ததாக காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் பயத்தில் இருக்கு. எந்த பயம் கேட்டீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கூட பயம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பார்த்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயந்திருக்கிறார். தன்னுடைய மகன் தான் எதிர்காலத்தில் தொடர்ந்து முதலமைச்சராக வர வேண்டும், அதற்கு யாரும் இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி செய்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இயற்கையாகவே விஜய் என்ற நடிகரை உச்ச நட்சத்திரமாக தமிழகத்தில் இருக்கிற நம்பர் 1 நடிகரை அரசியலை கொண்டு வந்திருக்கு இயற்கை. அப்படி விஜய் அவர்கள் அரசியல் வந்ததிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் தடுமாற்றத்தில் இருக்கு. அந்த தடுமாற்றத்தின் ஒரு பகுதி தான் இந்த தள்ளுமுள்ளு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் நிறைவேற்றப்படுகிறதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு திமுக மட்டும்தான் நிவாரணம் வரணும், வேற யாரும் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறதுனால தான் இப்படி எதிர்கட்சியினர் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அடுத்ததாக காவல்துறை பாரபட்சமின்றி நடந்து கொள்ளும். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, பாரபட்சம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்க முடியுமா இந்தியாவுன்னு கேட்டீங்கன்னா நடக்க முடியாது. ஏன்னா காவல்துறை ஆளுங்கட்சி செய்கிற உத்தரவை புறக்கணித்தால் கண்டிப்பாக அவங்க வேலையில் இருக்க முடியாது. சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவாங்க. அதனால் ஒரு வாங்குற 50,000 சம்பளத்துக்கு ஒரு 500 பேருக்கு காவல்துறை அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. அதனால தான் பயந்து கொண்டு எந்த ஆளுங்கட்சி உத்தரவிடுதோ அதற்கேற்றாற்போல் காவல்துறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அப்பா கொடுக்குற பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு உதாரணமாக இந்த பெண்ணுடைய ஆடை கிழிப்பு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. கண்டிப்பாக 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கப் போகிறது, மண்ணை கவப் போகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகள் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக கடுமையான முறையில் இந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்கிறது, எதிர்காலத்தில் இதற்குண்டான விளைவுகளை சந்திக்க நேரும்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை போலவே ஊடகங்கள் கண்ணும் கேட்கல கண்ணும் தெரியல காதும் கேட்கல ஆளுங்கட்சியை சேர்ந்த ஊடகத்திற்கு சேட்டலைட் ஊடகங்கள் இதை பற்றி பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஸ்டாலினுடைய டிஜிட்டல் ஊடகங்களும் இதையே பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை பற்றி பேசுவதே கிடையாது. அடுத்ததாக
மக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சென்னையில் இப்போ 800க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது காசா கிராண்டுக்காக, பார்க்கிங்காக சாதாரண மக்களுடைய வீடெல்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஞானசேகரன் போன்றவர்கள் இல்லாமல் அரசுடைய நிலத்தில், புறம்போக்கு நிலத்தில் 3 அடுக்கு கட்டி, 3 அடுக்கு மாடி வீடு கட்டி, ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு மனைவியை குடியேற்றி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் சாதாரண மக்கள் வாழக்கூட தகுதியற்றவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் புகட்டப் போகிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் என்று கூட பாராமல் காவல்துறையினர் மிக கடுமையாக தங்களுடைய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தை தலைவரைப் போலவே நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.